அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 38வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். இருளதுவாகி நிகழ்ந்திடும் காலை இரும் பதியாகியே நிகழும் மருள் அதுவாகி நிகழ்ந்திடும் காலை மக பரமாகியே நிகழும் தெருள் பிரணவமாகி நிகழ்ந்திடும் காலை சிவலிங்கமாகியே நிகழும் அருள் அதுவாகி நிகழ்ந்திடும் காலை அச்சிவமாகும் அச்சிவமே. முன் கடந்த பாடலுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்று வினவினால், உதாரணத்துக்கு முன்னே 36வது பாடலை எடுத்துக்கொண்டால், அந்த திருவருளானது இருளாக நிற்கும் பொழுது அந்த உயிர் ஆனது பசு என்கின்ற நிலையை அடையும் என்று 37 அந்த பசுவானது இருளை அனுபவிக்கும் பொழுது அது இருளாகவே தன்னை உணர்ந்து கொள்ளும், அல்லது அது இருளாகவே மாறிவிடும் என்று கூறி வந்தார். இப்பொழுது அந்த உயிரானது இருளாக மாறி இருக்கும் பொழுது அது தன்னை எப்படி உணரும் என்றால் பதியாகவே உணரும் என்று இங்கே கூற விரும்புகிறார். சரி, பாடலுக்கு போவோம். இருளதுவாகி நிகழ்ந்திடும் காலை இரும் பதியாகியே நிகழும். அதாவது இருள் அதுவாகி நிகழ்ந்திடும் காலை என்பது அதாவது சைவ சித்தாந்தத்திலே கூறுவார்கள், இந்த உயிரானது ஆணவ மலத்திலே கட்டுண்டு கிடக்கும் பொழுது அது ஆணவ மலத்திலே கட்டுண்டு இருக்கிறோம் என்ற ஆணவமும் அதுக்கு தெரியாது, அது தான் ஒரு ஆன்மா என்கின்ற அந்த நிலையும் அதற்கு தெரியாது என்று கூறுவார்கள். ஆக அதுதான் இந்த நிலை. ஆணவ மலத்திலே கட்டுண்டு கிடக்கக்கூடிய அந்த நிலையில் அது தன்னை பதியாகவே உணரும். அதுதான் இரும் பதியாகியே நிகழும் என்பது பதியாகவே தன்னை உணர்ந்து கொள்ளும். இங்கே பதி என்பது உலகத்தை படைக்கின்ற அந்த பதி அல்ல. அதை போன்று இதுவும் தானே தலைவன் என்று உணர்ந்து கொள்வது. இங்கே சிவாய நம எனும் மந்திரத்தை பார்த்தால், இந்த யா என்பது சிவாய நம என்னும் மந்திரத்தில் யா என்பது உயிர். இந்த உயிரானது மாவாகிய அந்த மலத்தை அடைய வேண்டுமானால் முதலில் நாவாகிய திரேதாயி என்கின்ற மறைப்பு சக்தி ஏற்பட்டால்தான் இந்த உயிரானது மா என்கின்ற அந்த மலத்தை அடையும். ஆக திரேதாயி என்ற நா என்ற அந்த மறைப்பு சக்தி எதை மறைக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து கொண்டிருக்கின்ற அந்த சிவத்தை மறைக்கிறது. இதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், இந்த யாவாகிய உயிருக்கு சி என்கின்ற அந்த இறைவன் இருக்கிறான் என்கின்ற நிலை அனுபவத்தை மறைத்து விடுவது. மறைத்துவிட்டால் அப்பொழுதுதான் தான் மட்டும் இருக்கிறோம், தனக்கு அப்பாற்பட்ட தலைவன் ஒருவன் இல்லை என்கின்ற நிலை வருகின்ற பொழுதுதான் அந்த யாவானது மாவாகிய ஆணவத்தை அடைகிறது. அதாவது ஞானம் என்பது இறைவனை உணர்வது, அஞ்ஞானம் என்பது இறைவனை உணராத நிலை. இந்த அஞ்ஞான நிலை எது கொடுக்கிறது என்று சொன்னால், திரேதாயியாகிய நா என்கின்ற திரேதாயி கொடுக்கிறது. அதைத்தான் சொல்லுவார்கள், யா என்கின்ற உயிர் நேரடியாக சிவத்தை உணர முடியாது, அதே போல மாவாகிய ஆணவத்தையும் அடைய முடியாது. யாவாகிய உயிர் சிவத்தை அடைய வேண்டுமானால் வாவாகிய திருவருள் வழியாகத்தான் சிவத்தை அடைய முடியும். அதே மாதிரி யாவாகிய உயிர் மாவாகிய ஆணவத்தை அடைய வேண்டுமானால் நா என்கின்ற மறைப்பு சக்தி அது அஞ்ஞானத்தை கொடுக்க வேண்டும்.
அந்த அஞ்ஞானம்தான் பின்னே ஆணவத்தை அடைவிக்க முடியும். ஆக இந்த முதல் வரியிலே இருள் அதுவாகி நிகழ்ந்திடும் காலை. ஆக இருள் அதுவாகி என்பது இங்கே யாவாகிய அந்த உயிர் மாவாகிய ஆணவத்தை அடைந்து விட்டிருக்கின்ற நேரத்தில் என்றுதான் இதுக்கு பொருள். இருளாகி அதாவது தானே அந்த ஆணவமாகி அல்லது அந்த உயிர் ஆணவத்தோடு இணைந்து விட்டது. இணைந்து விட்டிருக்கின்ற அந்த நேரத்தில் பதியாகிய தன்னை பதியாகவே உணர்ந்து கொள்ளும், தன்னையே தலைவனாக உணர்ந்து கொள்ளும். ஏனென்றால் உண்மையான தலைவன் அதுக்கு தெரியாது. ஆக தன்னுடைய சிறு முயற்சியிலே சில காரியங்கள் செய்து கொண்டு அதில் வெற்றியும் கண்டுவிடுவதனால் அல்லது தோல்வியை கண்டுவிடுவதால் எல்லாத்துக்கும் தானே காரணம் என்றும் அதற்கு எல்லாவற்றுக்கும் நானே நானே தலைவன் என்றும் அந்த நிலையை இது உணர்ந்து கொள்ளும். இதைத்தான் முதல் வரி குறிப்பிடுகிறது. ஆக அடுத்த வரி மருள் அதுவாகி நிகழ்ந்திடும் காலை மக பரமாகிய நிகழும். மருள் அதுவாகி நிகழ்ந்திடும் காலை என்பது மருள் என்பது மாயை. இந்த மாயை என்ன மாயை என்று கேட்டால், தானோ தனக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற இந்த உயிர்களோ வேறு வேறு அல்ல, எல்லாம் ஒன்றுதான் என்கின்ற அந்த நிலையை மறைந்து தான் தனித்திருக்கின்றோம் என்பதுதான் இங்கே மருள். மக பரமாகிய நிகழும் என்பது தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அருவ நிலையே தாம் தனித்திருக்கின்றோம் என்றும் தமக்குள்ளேயே உணரக்கூடிய அருவ நிலையே தாம் என்றும் உணரக்கூடிய அந்த நிலையை இது அடைந்து இருக்கும். அதற்கடுத்தது தெருள் பிரணவமாகி நிகழ்ந்திடும் காலை சிவலிங்கமாகிய நிகழும் என்பதும் தனக்குள்ளே இரண்டு பொருள்களை உணர்ந்து இருக்கின்ற காலை அல்லது ஒட்டுமொத்தமாக இரண்டு பொருள் இருக்கிறது என்று உணர்ந்திருந்த அந்த காலை, தான் வேறு சிவம் வேறு என்கின்ற இரண்டு பொருட்கள் இருக்கிறது என்று உணர்ந்திருந்திரும் காலை ஒன்று சிவலிங்கமாகிய நிகழும். அது இன்பத்தை கொடுக்கிறது, நான் இன்பத்தை பெறுகின்றேன் என்கின்ற அந்த நிலையே உணர்ந்து இருக்கும் என்றும் அதற்கு அடுத்தது அருள் அதுவாகிய நிகழ்ந்திடும் காலை. ஆக அந்த தானும் தனக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற எல்லா பொருட்களும் திருவருளே என்று உணர்ந்திருக்கின்ற அந்த காலை அந்த நேரத்திலே அச்சிவமாகும் அச்சிவமே அதுவே சிவமாக தன்னை உணர்ந்து கொள்ளும் என்பதுதான் இந்த பாடலின் பொருள். மீண்டும் அடுத்த பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.